Welcome to Programming Tutor Tamil YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் how to run JavaScript program in Visual Studio Code application. First Visual Studio Code application டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் விண்டோஸ்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்கை கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அந்த லிங்கை பார்த்து டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்தது விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நியூ ஃபைல் இருக்கும், அடுத்து நியூ ஃபோல்டர். ஸோ நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். வெப்சைட் அப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஜாவாஸ்கிரிப்டை தனியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. HTML ஃபைல் க்ரியேட் பண்ணி அது கூட தான் நம்ம சேர்ந்து லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு index.html index.html. அடுத்தது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் index.js. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு HTML ஃபைலில் நமக்கு தேவையான கோடை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளை வச்சு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடிஷன் ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு போட்டு காட்டப்போகிறேன். ஸோ அடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா பாடி டேக். ஸோ பாடி டேக்கில் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணிடலாம்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை HTML ஃபைலோட லிங்க் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கான கோடை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு டேக் இருக்கும். அந்த டேக்கை வந்து கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட் வந்து சோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்மளுடைய ஃபைல் லிஸ்ட் வரும். அதில் ஜாவாஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லிங்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணிவிட்டு HTML ஃபைல் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரன் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் நம்மளுடைய ப்ரௌசரில் அடிஷன் அப்படின்ற அந்த டைட்டிலோட ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் எதுவுமே வந்து கொடுக்கல. ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஒரு ரெண்டு பாக்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ரெண்டு பாக்ஸில் என்ன பண்ணுறோம்னா நம்பர்ஸை கெட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு H1ல் நம்பர் 1 அப்படின்ற ஒரு ஹெட்டிங். ஸோ இது பக்கத்தில் இன்புட் பாக்ஸ் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஐடி N1. ஸோ அடுத்தது H1 நம்பர் 2. அடுத்தது சேம் இந்த இன்புட் இருக்கு இல்லையா, அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட் ஐடி வந்து N2 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட் இப்படி பேக்ஸ்லாஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன் இன்புட் பாக்ஸை. இப்போ ரெண்டு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணி பார்த்துருங்க. நம்பர் 1 பாக்ஸ் வந்துருச்சு, கீழே பாருங்க நம்பர் 2க்கு ஒரு பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ ரெண்டையும் நம்ம கெட் பண்ணும் பொழுது கீழே வந்து எப்போ வந்து அந்த இப்போ ரெண்டு பாக்ஸில் நம்ம இன்புட் வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ அது வந்து எப்போ வந்து ஆட் ஆகும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட், அதாவது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ ரெண்டு பாக்ஸில் நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம், இன்புட் வேல்யூஸ். அதை வந்து கெட் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுத போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பட்டன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ பட்டனில் ஆன் கிளிக் அப்படின்ற ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்டில் ஃபங்க்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ளேஸ் போட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது ரிசல்ட்டை நம்மளுக்கு ஷோ பண்ணணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஐடி ஈக்குவல் டு RE அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். இப்போது இந்த பட்டனில் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். கிளிக் மீ. ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆட் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம இங்கே ஜாவாஸ்கிரிப்டில் ரைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் கீவேர்ட் ஆட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து let
ஏ ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் நம்மளுடைய ஐடியை கெட் பண்ண போகிறோம். ஸோ டாக்குமெண்ட் அப்படின்றது HTML ஃபைலில் குறிக்கும். ஸோ ஹெட் எலமெண்ட் பை ஐடி N1. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணணும், ஏன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும் அந்த வேல்யூ. இப்போ N1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நம்ம வேல்யூவை தான் எடுக்க போகிறோம். ஓகே, அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ டாட் வேல்யூ அப்படின்றதையும் கொடுக்கணும். இப்போ அந்த வேல்யூ டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதை நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஏ ஈக்குவல் டு நம்பர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. N கேப்ஸில் கொடுக்கணும். இதை கொடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போது இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐடியோட நேம் வந்து N2. ஸோ பி. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா ரெண்டே ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் A + B. இப்போ இந்த ரிசல்ட் எங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம்? பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அந்த டேகோடைய ஐடி என்னது RE, அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அதில் RE. ஸோ இதனுடைய இன்னர் HTML வேல்யூ, அதாவது ஸோ அந்த பேராகிராஃப்குள்ளே நம்மளுடைய வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். சி கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்பர் 5, நம்பர் 6 கிளிக் மீ பாருங்கள் 7. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணுறது விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷனில், அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் ஜாவாஸ்கிரிப்டையும் HTML எப்படி லிங்க் பண்ணிக்கிறது. ஸோ ஜாவாஸ்கிரிப்டை தனியாக யூஸ் பண்ண முடியாது, HTML ஃபைலோட சேர்ந்து தான் யூஸ் பண்ணணும். பட் நம்மளுக்கு CSS ஃபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கிரியேட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம், HTML ஃபைலோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.